டிஎன்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சாய்நாத். இன்றைக்கி ஃபினான்ஷியல் சீரீஸில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத பற்றி விரிவாக பேசுகிறதுக்காக மணி மந்த்லி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் எஸ் கோபி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது? ஹெல்த் இன்சூரன்ஸு பொதுவாகவே உங்களோட ஹெல்த்தை பாதுகாக்கிற ஒரு ஃபினான்ஷியல் மெத்தட் தான். இது ஒரு சிஸ்டம். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டா உங்கள் ஹெல்த் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத காட்டலாம். உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரில் உங்களோட ஃபினான்ஷியல் இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். உங்களோட ஹெல்த் செக்கப்புக்காகவும் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு நீங்கள் எடுக்கணுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் எடுக்கணும். இது பொதுவாக சில பேர் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க, ரொம்பவே முக்கியம்னு நினைக்கிறாங்க. சில பேர் இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு இது தெரியாமலே அதிகமான பணத்தை செலவு பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. இது உங்களோட நிதி பாதுகாக்கிறது தான். உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறதுக்குள்ளான வழிகள் இருக்குது. இது நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸில் உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரிலேட்டடாக இந்த பாலிசி கவர்டு வித் கம்ப்ளீட் ஹெல்த் கவர், இல்லை ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ள கவரு, இல்லை இது சிறுவர்களுக்கான கவரு, இது முதியவங்களுக்கான ஒரு கவர்ஸு, இது பெண்களுக்கான ஒரு கவரு, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உங்களை மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறவங்க எல்லாருமே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது கிடையாது. ஸோ ஆவரேஜாக ஒரு சர்டன் பீப்புள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது இது கலெக்டிவாக மணி கலெக்ட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சர்டன் போர்ஷனை கிளைமாக கொடுக்குறாங்க. மற்றவங்க எல்லோரும் கிளைம் போகிறதுக்காக மட்டும் எடுக்கிறது கிடையாது. அவசரம் ஏதாவது கிளைம் வந்துச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறது தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. இதில் கவர்மெண்ட்லேயும் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. அது நிறைய இப்போது பின்தங்கியவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இலவசமாக பெரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு 2-3 ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அமேசிங். நம்ம இந்தியாவில் நல்ல நிறைய பேருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. பெரிய ட்ரீட்மெண்ட்டு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் எடுக்கிறாருந்தா அவங்களுக்கெல்லாம் இது வெரி குட் அமேசிங் பிளான். ஸோ நம்ம தனியார்லேயும் எடுக்கலாம், உங்களோட ஓனாகவும் எடுத்துக்கலாம், கவர்மெண்ட்டில் உள்ளதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இது என்னன்னே தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி சொன்னீங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம்? ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்பவே முக்கியம். எல்லா இண்டிவிஜுவல்ஸும் டெஃபினட்டாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலே லட்சக்கணக்கில் செலவாகுது. சின்ன ஆப்ரேஷன் பண்ணிங்கனாலே 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம்னு வாங்கிடுறாங்க. ஸோ சில பேர் அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் அவங்க வச்சுருந்த சேவிங்ஸ் எல்லாமே காலியாகிடும். அது இல்லாமல் அவங்களோட சொத்துக்களே நிறைய பேர் இழந்துட்டு எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காகலாம் அவங்க சொத்துக்களே சேர்த்து வச்சுருந்த சொத்தை இழந்துருவாங்க. இது இல்லாமல் நிறைய பேர் கடன் வாங்கிடுறாங்க. சில ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் இப்போ பேரண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கடன் வாங்கி அவங்களே ரொம்ப பாதிப்பில் ஆயிடுறாங்க. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். நீங்கள் இன்சூரன்ஸ் ஒரு எமர்ஜென்சி டைம் சடனாக ஒரு பேச்சுக்கு நீங்கள் எடுத்துக்கங்களேன், எவ்வளோ ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நடக்குது. ஒரு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவசரன்றது அதுக்கு அடுத்து என்ன நிலைமைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். அந்த விஷயம் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஃபுல்ஃபில் ஆகும். சில ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, நீங்கள் பணம்லாம் தயார் பண்ணி போய் கட்டி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா கேஷ்லெஸ், நீங்கள் போனவுடனே உங்களோட இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு நீங்கள் பணம் எதுவும் கட்ட வேண்டியதில்லை, அதிலே கவர்லேயே எல்லாமே வந்துடும். இது இல்லாமல் நீங்கள் பெரிய ஆப்ரேஷன்ஸ்லாம் போகிறாங்க இல்லையா, ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டு, இப்போது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஹீரனியா, ஹார்ட் டிசீஸு, கேன்சரு, நீங்கள் இதெல்லாம் பெரிய அமௌண்ட்டு செலவாகும். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா பெரிய சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ப்ரீமியம்லாம் இருக்குல்ல, அதுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் எந்த இடத்துல உங்களுக்கு உதவாது, ஏதாவது ஒரு இடத்துல உதவும். அதனால் அவசியமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே,
இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது? இன்றைக்கி விழிப்புணர்வுன்றது எல்லார்ட்டையுமே வந்துருச்சு. ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சாதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. முக்கியமாக இப்போ ரீசெண்டாக நம்ம கோவிட்லேருந்து வந்திருக்கோம். ஆஃப்டர் கோவிட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா ஆஃப்டர் கோவிட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அந்த ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போன உடனே அவங்களே கேட்குறாங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு. அப்படின்னா இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிறது அவங்களுக்கு உறுதியாக தெரியுது. சென்னை மாதிரி சிட்டியில் நிறைய சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஃபஸ்ட்டு போன உடனே ஒரு ட்ரீட்மெண்ட் அட்மிஷன் கேட்ட உடனே இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ ஈவன் ரூரல்லையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்சூரன்ஸை பற்றி நல்ல அவேர்னஸ் இருக்குது. இது இல்லாமல் மீடியாஸில் கவர்மெண்ட்டுமே இனிஷியேட் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் எந்தளவுக்கு முக்கியம் எல்லாம் அந்த திட்டத்தில் கொண்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ இன்சூரன்ஸு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு. அதேமாரி கவர்மெண்ட்டில் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஒருத்தவங்க வந்து இன்சூரன்ஸ் பாலிசி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக அட்மிஷன் பண்ணணும், எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதனால் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் நல்லாவே இருக்குது. ஓகே, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க, இதுக்கான காரணம் என்ன? நல்லா கேளுங்க. யாரெல்லாம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க, எதுக்காக அப்படின்னு நினைக்கிறாங்க? இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவையில்லைன்னு எதுக்கெல்லாம் சில பேர் நினைக்கிறாங்க. ஓகே, எதனால் சில பேர் ஹெல்த் இன்சூரன்ஸே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க? இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவையா தேவையில்லைன்றது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம்னு வச்சுக்கோங்க. சில பேர் ரொம்ப அடமாக வந்து இல்லை எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை நான் ரொம்ப நல்ல ஹெல்த்தோடு இருக்கேன் அதனால் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அது இல்லாமல் சில பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு தெரியாது, அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அவேர்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்லி, நம்ம இவ்வளோ பணம் கட்டி நம்ம இந்த இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி சில பேர் பணம் கட்டினாலும் கிளைம் கிடைக்குமா, இது தப்பு, நமக்கு இது தேவையில்லை, இந்த மாதிரி சில காரணங்கள் வந்து அவங்கள ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க விடாமல் பண்ணுது. இவங்க தான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க குழப்பமாக இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க குழப்பமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சில விஷயத்த கண்டிப்பாக திங்க் பண்ணணும். இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் குறையலாம் போகிறது கிடையாது, அதிகமாக தான் ஆகும். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கே ஃப்யூச்சரில் வந்து டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர். அதனால் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வச்சுக்கிறணும். சாதாரணமாக நம்ம ஒரு காரு, பைக்கு, வீடு, பொருள் இதுக்கெலாம் அதிகமாக செலவு பண்ணுறோம். நம்மளோட உயிரை காத்துக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணுறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி தவறுன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம், அதுதான் மிக தவறு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ஸ்மால் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா குறைஞ்ச ப்ரீமியத்தில் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு பிளானை சூஸ் பண்ணுங்கள். ஸோ சில கம்பெனிஸில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணலைன்னா என்ன மாதிரி ப்ரீமியம் கட்டலாம், கிளைம் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறத தடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி சில விஷயங்களை கவனிச்சுட்டு உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரோட இது ஒரு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சராக ஒரு மினிமம் அமௌண்ட்டை பிளான் பண்ணுங்கள். ஸோ அதை ரெகுலராக வந்து இது ஒதுக்கிடுங்க. உங்களோட பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சரில் இதை ஒதுக்கி அதை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாதாரணமாக வந்து இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் எப்படி உங்கள் ஹெல்த்தை பாதுகாக்க முடியும்? இது அவசியம். நீங்கள் இது வந்து தவறுன்னு நினைக்காம எல்லாருமே பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தையும் பாதுகாக்க முடியும், உங்களோட சேமிப்பையும் பாதுகாக்க முடியும். ஓகே, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னீங்க. நன்றி. இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களுடைய இணையமான tnctamil.com இணைந்திருங்க. நான் சாய்நாத்.